அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பொது தமிழில் அழகு 6ல் எளிய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அதில் பிறமொழி சொற்கள் அதற்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படிங்கிற தலைப்பிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகம் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இந்த ஒரு வீடியோ பதிவு போதும் இந்த டாப்பிக்கு. நீங்கள் வேறு எங்கேயுமே படிக்க தேவையில்ல, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்துருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பிறமொழி சொற்கள், அதற்கு இணையான தமிழ் சொற்கள் இந்த சைடு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அகதிகள் அதற்கு இணையான தமிழ் சொல் நிலையற்றவர்கள். அங்கத்தினர் உறுப்பினர். அபிஷேகம் அப்படின்னா திருமுழுக்கு. அனுபவம் பட்டறிவு. அவசரம் விரைவு. அப்பட்டம் கலப்பில்லாது. அப்பட்டம் அப்படின்னா கலப்பில்லாது. அங்கத்தினர் அப்படின்னா உறுப்பினர். உத்தியோகம் யோகஸ்தர் அப்படின்னா அலுவல் அலுவலர். ஓகேங்களா? உத்தியோகம் அப்படின்னா அலுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகஸ்தர் அப்படின்னா அலுவலர். உற்சவம் அப்படின்னா விழா. ஏராளம் மிகுதி. அடுத்தது தாக்கல் செய்யப்பட்டது ஒப்படைக்கப்பட்டது அப்படிங்கிற தமிழ் சொல் வரும். ஆக்கிரமிப்பு அப்படின்னா வலிந்து கவர்தல். ஆஸ்தி அப்படின்னா சொத்து செல்வம், இதை குறிக்கும். சமுத்திரம் கடல். லட்சணம் அழகு. அமல் அப்படின்னா செயல்படுத்துகிறது அப்படிங்கிற பொருள். கோஷ்டி குழாம். காரியம் அப்படின்னா செயல், இந்த பக்கம் வந்துடுங்க. கிராமம் சிற்றூர். கெட்டியாக உறுதியாக. கும்பாபிஷேகம் அப்படின்னா குடமுழுக்கு. கேப்பை கேழ்வரகு. கேப்பை அப்படின்னா கேழ்வரகு. சக்தி அப்படின்னா ஆற்றல். ஆற்றல். ஸோ அடுத்து பாருங்கள். குமாஸ்தா அப்படின்னா எழுத்தர். குமாஸ்தானார் எழுத்தர். சந்தேகம் ஐயம். சம்பிரதாயம் மரபு தொன்மரபு. சாதாரணம் எளிமை. ரகசியம் மறைபொருள். ருசி சுவை. லோபி கருமி. லோபினா கருமி. சொந்தம் உரிமை. தற்காலிக வேலைனா நிலையற்ற வேலை. தாறுமாறு ஒழுங்கற்று. தெம்பு ஊக்கம். தேதி நாள். தொந்தரவு தொல்லை. நிரந்தரமானது நிலையானது. ரசிகர் கலைஞர். ரத்து நீக்கு நீக்கம் அப்படின்னு வரும். வாகனம் அப்படின்னா ஊர்தி. வாடிக்கை அப்படின்னா வழக்கம். வாலிபர் இளைஞர். விபத்து துயர நிகழ்ச்சி. விஷயம் அப்படின்னா பொருள் செய்தி அப்படிங்கிற பொருளில் வரும். வேகம் அப்படின்னா உங்களுக்கு விரைவு அப்படிங்கிற தமிழ் சொல். வேடிக்கை அப்படின்னா காட்சி. ஜனங்கள் அப்படின்னா மக்கள். ஜாக்கிரதையாக அப்படின்னா விருப்பாக அல்லது விழிப்பாக. மாமூல் அப்படின்னா வழக்கமாக கொடுக்கறது. பைசல் செய்யப்பட்டது அப்படின்னா தீர்க்கப்பட்டது அப்படிங்கிற பொருள் வரும். பஜனை அப்படின்னா கூட்டுப்பாடல். பஜனை அப்படிங்கிறது கூட்டுப்பாடல். பஜார் அப்படின்னா கடைதெரு. பந்தயம் பயணம். மத்தியானம் அப்படின்னா நண்பகல். மாமிசம் இறைச்சி. மிருகம் விலங்கு. நாஸ்டா சிற்றுண்டி. அடுத்து பாருங்கள். பண்டிகை அப்படின்னா திருவிழா. கடுதாசி அப்படின்னா கடிதம். ஆஸ்பத்திரி மருத்துவமனை. வக்கீல் வழக்கறிஞர். வியாபாரம் வாணிகம். சாவி அப்படின்னா திறவுகோல். ஸோ இதில் பாருங்கள். கேணி அப்படின்னா கிணறு. அச்சன் தந்தை. ஆய் அப்படின்னா தாய். பாழி அப்படின்னா சிறுகுளம். வேடிக்கை காட்சி. அசல் மூலம். ஆசாமி அப்படின்னா ஆள். இலாக்கா துறை. பட்டாளம் அப்படின்னா ஒரு படைப்பிரிவு. அர்ச்சனை அப்படின்னா மலரிட்டு வழிபடுதல். சுதந்திரம் விடுதலை. யாத்திரை செலவு. வாகனம் ஊர்தி. சலம் நீர். சலம்னா நீர் ஜலம். வருடம் ஆண்டு. பட்சினா பறவை. சந்தா உறுப்பினர் கட்டணம். மகசூல் அப்படின்னா விளைவு. ஜமக்காலம்னா விரிப்பு.
தபால் அஞ்சல், தாயார் ஏற்பாடு, தயார்னா ஏற்பாடு, நபர் அப்படின்னா ஆள், புகார் முறையீடு, சகிதம் அப்படின்னா சேர்ந்து, சங்கதி அப்படின்னா செய்தி, வாசனை அப்படின்னா மனம், அரி அப்படின்னா திருமால், விவாகம் திருமணம், பாரங்கள் விண்ணப்பங்கள், வாஸ்து பொருட்கள், மாதம் திங்கள், ஏராளம் அப்படின்னா மிகுதி, ஆசீர்வதிக்க அப்படின்னா வாழ்த்த, கோருகிறேன் வேண்டுகிறேன், சுபதினம் நல்ல நாள், சர்க்கார் அரசு, வாய்தா நிலவரி, பாக்கி மிச்சம். அடுத்து பாரு, கிரகப்பிரவேசம் புதுமை புகுவிழா, தம்பதிகள் கணவர் மனைவியர், புஷ்பம் மலர், பறித்தால் கொய்தால், ஜெயம் வெற்றி அப்படிங்கிற தமிழ் சொல் இருக்கு. பிதா அப்படின்னா தந்தை, நமஸ்காரம் வணக்கம், வழக்கப்படி மரபுபடி, சிப்பாய் போர்வீரன், கோர்ட் நீதிமன்றம், சிபாரிசு பரிந்துரை, பந்தோபஸ்து பாதுகாப்பு, சன்னல் காலதர் பலகனி அப்படின்னு சொல்லுவாங்க, குசினி அப்படின்னா சமையல் அறை, அபாயம் பேரிடர், அனுபவம்னா பட்டறிவு, அனுபவம் பட்டறிவு, பிரசங்கம் அப்படின்னா சொற்பொழிவு, பிரசங்கம் அப்படிங்கிறது சொற்பொழிவு, பெற்றம் பரிசு, தல்லை அப்படின்னா தாய், சொன்றி சோறு, பட்டாளம் படைபிரிவு, அல்வா இனிப்பு கனி, கடுதாசி எழுதும் தாள், அதான் கடிதம் பேப்பர்னு சொல்லுவோம், வாடிக்கை வழக்கம், ஆயுள் வாழ்நாள், உபாத்தியாயர் ஆசிரியர், கர்வம் செருக்கு, கைதி சிறையாளி, சபை அவை, சாதம் சோறு, சேவை தொண்டு, ஜாக்கிரதை அப்படின்னா விழிப்பு, தகவல் செய்தி, தினம் நாள், வாடிக்கைனா வழக்கம், தீபம்னா விளக்கு, நஷ்டம்னா இழப்பு அப்படிங்கிற தமிழ்ச்சொல், நாயகன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிறமொழி சொல்லுக்கு தலைவன் அப்படிங்கிற தமிழ்ச்சொல் இருக்குது. பத்திரிக்கை அப்படின்னா செய்தித்தாள், பூஜை அப்படின்னா வழிபாடு, பேட்டி நேர்காணல், விபூதி திருநீர், விவாதம் உரையாடல், வைத்தியர் அப்படின்னா மருத்துவர், அங்கத்தினர் உறுப்பினர், நிபுணர் வல்லுனர், ஆரம்பம் தொடக்கம், ஆராதனை வழிபாடு, இருதயம் நெஞ்சி, உபயோகம் பயன், உற்சாகம் ஊக்கம், கவனம் அப்படின்னா கருத்து, குமாரன் அப்படின்னா புதல்வன், அதிகாரி அப்படின்னா அலுவலர், அதிபர் தலைவர், அந்நியர் அயலார், அபிஷேகம் குடமுழுக்கு, அபூர்வம் புதுமை, அர்த்தம் பொருள், அலங்காரம் ஒப்பனை அப்படிங்கிற தமிழ் சொல் இருக்கு, அவசரம் விரைவு, கோபம் சினம், விஞ்ஞானம் அறிவியல், விரதம் நோன்பு, பதில் விடை, ஜாதி அப்படின்னா இனம், சங்கம் மன்றம், சிகிச்சை மருத்துவம், சித்திரம் அப்படின்னா ஓவியம், அனுமதி இசைவு, ஆபத்து இடர், சின்னம் அடையாளம், தினசரி நாள்தோறும், பரீட்சை தேர்வு, புத்தி அறிவு, போதனை அப்படின்னா கற்பித்தல், மந்திரி அமைச்சர், முக்கியம் முதன்மை, வினாடி நொடி, வேதம் மறை, காகிதம் தாள், ரத்துனா நீக்கம், பைசல் செய்யினா தீர்த்துவை, ஜனங்கள் மக்கள், கஜானா கருவூலம், சர்க்கார் அரசு, அமல் நடைமுறை, உபநியாசம் அப்படின்னா சமய சொற்பொழிவு, உபநியாசம் அப்படின்னா காகிதம் தாள் பார்த்துட்டோம், மைதானம்னா திடல், ஜாமீன்னா பிணை, பந்து மித்திரர் அப்படின்னா சுற்றமும் நட்பும், நமஸ்காரம் அப்படின்னா வணக்கம், பத்து மித்திரர் அப்படின்னா உறவினர்களும் நண்பர்களும், பந்து மித்திரர் அப்படின்னா சுற்றமும் நட்பும், பத்து மித்திரர் அப்படின்னா உறவினர்களும் நண்பர்களும். ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4-2-1 இதற்கு உண்டான டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க.
தென் இந்த எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட்டு போகிறதுக்கு உண்டான கொஷின் பேங்க்கும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது தேவை அப்படின்னாலும் 9698645126 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நாளைக்கு வேறு ஒரு வீடியோ பதில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.